வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று கவியன் 261 சீர்திருத்த வழி காட்டி என்பது தலைப்பு. மனிதருக்கு ஓராட்சி, பண்பாடு, வாழ்க்கை சட்டம் ஒன்றே போதும். மற்றுமுள்ள கல்வி முறை, மொழி, பொருட்கள், உடைமை எல்லாம் இனியும் விஞ்ஞான முறை உயர்ந்த பின்னும் ஏன் தனித்தனியாக இருக்க வேண்டும்? எவர் ஒருவர் பிறந்தாலும் சமுதாயம் வாழ வைக்கும். எவர் செயலும் சமுதாய உடைமையாகும் எனில் இனிமேல் கல்வி முறை இந்நோக்கில் அமையக் காண்போம். இந்த நெறிமுறைப்படியே வாழ ஏற்ற வழி காட்டும் உலக அமைதி எனும் நூலே. தனிமனிதன் திருத்தமுடன் வாழ்வதற்கு 5 ஒழுக்க நூல் ஒன்று உண்டு. சமுதாயம் திருத்தமுற வேதாத்ரியம் என்ற நூலும் உண்டு. விஞ்ஞான வளர்ச்சி பெற்ற இந்த காலத்தில் மனிதர்கள் இனியும் கட்சி ஆட்சி முறையோ அல்லது நாடுகள் என்ற அடிப்படையில் பிரிந்து வாழ்வதோ தேவையில்லை. உலகம் முழுவதற்கும் ஓர் ஆட்சி, ஒரே பண்பாடு, ஒத்து உதவி வாழும் பண்பாடு, வாழ்க்கை சட்டம் ஒன்றே போதுமானது. இனி நாம் கல்வி, மொழி, அனைத்து பொருட்கள் எல்லாவற்றையும் விஞ்ஞானம் உயர்ந்த காரணத்தால் தனித்தனியாக பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமில்லை. எந்த ஒரு மனிதர் இந்த உலகில் பிறந்தாலும் சமுதாயம் அவரை வாழ வைக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும். எவர் செய்கின்ற செயலும் சமுதாயத்திற்கே சொந்தமானது என்றால் இந்த கல்வி முறையை நாம் எப்படி அமைக்க வேண்டும்? உலகெங்கும் பிறக்கின்ற குழந்தைகளை அறிஞர்கள் கண்காணிப்பில் வளர்த்தும் பொழுது வாழ்க்கை மகிழ்ச்சியாக, மன நிறைவாக அமையும். எப்படி இதை செயல்படுத்துவது என்பதற்கான வழிவகைகள் அனைத்தும் உலக சமாதானம் என்னும் புத்தகத்தில் 1957 ஆண்டு வெளிவந்த நூல், அதில் அருட்தந்தை வடிவமைத்து தந்திருக்கிறார்கள். ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க, மனிதர்கள் எப்படி வாழணும்னு. இன் அடிஷன் டு தட், ஒவ்வொரு தனி மனிதரும் சிறப்பாக வாழ்வதற்கு ஒரு 5 ஒழுக்க பண்பாடு, அதே சமயத்தில் சமுதாயம் உயர்ந்து விளங்க வேதாத்ரியம் என்கின்ற 14 திட்டங்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. இவைதான் நமக்கு சீர்திருத்த வழிகாட்டியாகும். பின்பற்றி மகிழ்ச்சியோடு வாழ்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.